இப்போ கார்கேவை தாண்டி ராகுல் பிரதமரா வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோஷம் இருக்கு காங்கிரஸ்குள்ளே. அது முன்னெடுத்து தான் அந்த பாரத் ஜோடோ யாத்திரையிலேருந்து எல்லாமே போயிட்டு இருக்கு. ராகுலோட தசை எப்படி இருக்கு? ராகுல் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து சர்பதோஷம்னு ஒன்று இருக்கு. அதனால இந்த சர்பதோஷம் அப்படின்னு இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் அரசியலில் பிரவேசமாக இருக்கலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அரசியலில் ஜொலிச்சு வருவார். பிரதமர் ஆவாரா அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த தசாபுத்தியில் ஆவதற்கு கொஞ்சம் கடினம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அவருக்கு பிரதமர் ஆகக்கூடிய யோகம் உண்டு. ஆனால் இப்போ இல்லை. அவருக்கு சூரியன் எங்கே இருக்கார்? அவருக்கு 6ஆம் வீட்டில் தான் இருக்கிறார். அந்த 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால அவருக்கு பிரதமர் ஆவார் உறுதியாக. அதில் மாற்று கருத்தே என்கிட்ட கிடையாது. ஆனால் இப்போ கிடையாது. இந்த சமயம் இந்த 2024 தேர்தலில் கார்கேவோ அல்லது வேறு ஒரு நபரையோ பிரதமராக அறிவித்து இவங்க போட்டிட்டாங்கன்னா பிரகாசமான வாய்ப்பு இந்த கூட்டணிக்கு உறுதியாக உண்டு, ஜாதக நீதியாக. ஏன்னா அந்த நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவருடைய கார்கேவை பொறுத்த வரைக்கும் அவர் ஜாதக நீதியாக பார்க்கும் பொழுது அவருக்கு வந்து சந்திர பகவான் 2ஆம் வீட்லேயும் இருக்கிறார், லாபஸ்தானாதிபதி. செவ்வாய் 11ஆம் வீட்லேயும் இருக்கிறார். இந்த 11ஆம் வீட்டில் செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுனால இவர் அரசியலில் ஜொலிக்கக்கூடிய நபர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்திரா காந்தி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவருக்கு வந்து 5ஆம் வீட்டில் சூரிய பகவான். நேருஜி எடுத்துக்கிட்டோம்னா அவருக்கு 5ஆம் வீட்டில் சூரிய பகவான். கலைஞரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு 11ஆம் வீட்டில் சூரிய பகவான். அதனால தான் வந்து ஆமாம், அதனால தான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் கடைசி வரைக்கும் வந்து அரசியலில் ரொம்ப ஸ்ட்ராங்கான தலைவராக ஜொலிச்சார் அப்படின்னு சொல்லி சொன்னால் கலைஞர். அந்த சூரிய பகவான் 11ஆம் வீட்டில் இருந்தது தான் காரணம். எந்த தருணத்திலையும் தன்னுடைய திறமையினால் மற்றவங்களை வந்து கவரக்கூடிய வாய்ப்பை அவர் பெறுவார் மக்களை. அப்படிங்கும்போது இந்த ராகுல் காந்தி அவர்களுடைய ஜாதக பிரகாரம் பார்க்கும் பொழுது 6ஆம் வீட்டில் சூரியன் இருக்கிறதுனால இந்த யாத்திரா போகிறார் இல்லையா, இதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும், நல்ல சீட் பெறுவாங்க. தலைமை வந்து பார்த்திங்கன்னா கார்கே. அதனால் இந்த 11ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாய் சேர்ந்திருப்பதன் காரணமாக மோடி கூட்டணி மாதிரி கார்கே ராகுலோட கூட்டணியுமே நல்ல பிரகாசமான வாய்ப்போடு இருக்கு. 150 சீட்டு குறைவில்லாமல் நல்ல எதிர்கட்சியாக வந்தாலும் எதிர்கட்சியாக வருவாங்க. இல்லை கூட்டணி கட்சிகள் இணைந்து செயல்பட்டால் இவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க. கார்கே தான் அடுத்த பிரதமர். ஆமாம், நம்ம உறுதியாக சொல்லலாம். ஆனால் வந்து இது ஒன்று ஞாபகம் வச்சுங்க, மோடிஜிக்கு 260லேருந்து 270 சீட்டு வரும். ஸோ 250 டு 260. ஆனால் வந்து இவர் வந்து தேவையில்லாத பேச்சை பேசாமல் இருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னால் திரும்பவும் மோடிஜி பிரதமர் ஆவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் கூட்டணி கட்சி